வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்று ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு. இன்றைக்கி அதை நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு 3 பேக்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மண் வேறு எதுவும் இல்லை, ரெட் சாயிலு, கொக்கோபெட்டு, மண்புழு உரம் 3மே நம்ம வந்து சம அளவாக போட்டு பிரித்து நம்மளே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேக்கில் போட்டு நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாற்று போட்டு இந்த 3 வந்து நல்லா செடி வளர்ந்து வந்திருக்கு. நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சிங்கில் வந்து நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இது நல்லா சைடெலாம் நம்ம குத்தி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மண் வந்து அந்த செடி வந்து தண்ணி ஊற்றும்போது சாயாது. ஒரு 3 நாள் 4 நாளில் வேர் போக ஆரம்பிச்சிச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சைடெலாம் நல்லா குத்தி விட்டுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி 3 செடியை வந்து செப்பரேட்டாக எடுத்து 3த்துக்குமே வந்து இது பண்ணி தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் டைட் ஆகும், இல்லாட்டி வந்து செடி வந்து சாஞ்சிடும். இது சாஞ்சிட்டாலுமே நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து நீட்டு கத்திரிக்காய் போட்டிருக்கோம் நம்ம மாடி தோட்டத்தில். அது இந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.